இப்போ நம்ம என்ன தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேஷ்டிக்கு லுங்கி அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ லுங்கி அடிக்கிறதுக்கு இந்த துணியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி ரெட்டையாக மடக்கிடுறீங்க. மடக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளாத்தையும் இந்த கிளாத்து 2 கிளாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றா வச்சு இதை ஒரு மடக்கு இன்னொரு மடக்கு மடக்கிடுறீங்க. மடக்கி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல லாக் போட்டுறீங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு கிளாத் 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா 2ஐயும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி மடக்கிடுறீங்க. மடக்கி இப்படியே நெட்டாக ஒரு தையல். இந்த கிளாத்தையெல்லாம் இப்படி நல்லா இழுத்து விட்டுறணுங்க, இல்லைன்னா சுருங்கி உள்ளே நின்றுக்குறோம். இப்படியே நெட்டாக தையல் போடுறீங்க. கிளாத் அடியில் எதுவும் சிக்கிரும், அதனால் தள்ளி விட்டு 2ஐயும் ஒன்றா வச்சு இன்னொரு மடக்கு மடக்கி பார்த்துக்கோங்க. இந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வரணும். கரெக்டாக இந்த லாஸ்ட் எட்ஜ் முடிய பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது தாங்க முக்கியமேனு. இப்படி இந்த கிளாத்தை நம்ம தைச்சிருக்கோமே, அந்த கிளாத்தை வந்து நல்லா இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி விரிச்சிடணும். பார்த்தீங்களா, இப்படி கீழே துணியே தெரியக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இப்படி விரிச்சிடுறீங்க. விரிச்சதுக்கப்புறம் எப்படி தைக்கணுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இப்போ இந்த சைடு தையல் இருக்குங்களா, இதுக்கு பக்கத்தில் இந்த சைடாக இப்போ தையல் வந்து இந்த தூக்கி இருக்கு பாருங்கள், இதை தான் தையல் போட போகிறீங்க. இப்படி லாக் போட்டுறீங்க. இந்த ஓரத்துலேயே அடித்து வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிட்ட அடிச்சிருக்கிறோம், இப்போ இந்த ஓரத்துலேயே அடிச்சு வாங்க. இப்போ துணியை வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு எப்படி தைச்சிருக்கோன்னு பாருங்கள். இப்படி தான் தெரியும்.